சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் ₹200 மட்டுமே. பஞ்சாபில் உள்ள அட்டாரி வாகா எல்லையில் மீண்டும் கொடியிறக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை காண்போம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், வழக்கமான ஒரு நிகழ்வாக தான் இது இருந்தது. இதை பார்க்கறதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் தினமும் கூடும் என்பதை நாம் அறிவோம். இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து இப்போ மீண்டும் இயல்பு நிலை திரும்பியதால் இந்த நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டிருந்த இந்த நிகழ்வு தற்பொழுது மீண்டும் தொடங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப வருதுங்கும் போது இதை பார்க்கறதுக்கான மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்ட சமயத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த பீட்டிங் ரீச் என்று சொல்லப்படுகின்ற கொடியிருக்கும் நிகழ்வு கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு முன்பு 12 நாட்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் துவங்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர். பஞ்சாப், குறிப்பாக அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு செல்லக்கூடிய மக்கள் யாரும் இங்கு நடைபெறக்கூடிய கொடியிருக்கும் நிகழ்வை பார்க்காமல் திரும்புவது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பஞ்சாபில் அமிர்தசரஸில் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியான அட்டரி வாகா எல்லையில் தான் நாள்தோறும் இந்த கொடியிருக்கும் நிகழ்வு என்பது நடைபெறும். இது கொடியை இறக்குகின்ற நிகழ்வு என்று சொன்னாலும் 2 பகுதியினுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மிடுக்கான உடை அணிந்து கண்கவர் இந்த சாகச நிகழ்ச்சியிலே ஈடுபடுவார்கள். குறிப்பாக தங்களுடைய கால்களை தலைக்கு மேலே நேரே உயர்த்தி அந்த மிடுக்கான சாகச நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கென்றே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். இந்த நிலையில்தான் இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளிடையே ஒரு பதற்றம் மற்றும் தாக்குதல் போன்ற சூழல் ஏற்பட்டதால் கடந்த மே 8ஆம் தேதி இந்த கொடியேற்கும் நிகழ்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று முதல் இவை மீண்டும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அந்த கொடியேற்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இரு நாடுகளுடைய, அதாவது இந்தியாவின் சார்பில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், பாகிஸ்தான் சார்பில் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் ஆகியோர் மிடுக்கான உடை அணிந்து
அவர்கள் அந்த கண்கவர் சாகச நிகழ்ச்சியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அத்தரி வாகா எல்லை மட்டுமில்லாமல் பஞ்சாபில் 3 இடங்களில் இந்த சாகச நிகழ்வு என்பது நடைபெறும். அதாவது கொடியிறக்கும் நிகழ்வு என்பது பெரோஸ்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹுசைன்வாலா மற்றும் சாட்கி இந்த 3 இடங்களிலும் கூட இந்த கொடியிறக்கும் நிகழ்வு நடைபெறும். அது இன்று முதல் துவங்கி இருக்கிறது. நாளைக்கு தான் பொதுமக்களுக்கு முறைப்படியான அனுமதி என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஊடகத்தினருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்டிருந்தாலும் பொதுமக்களும் கூட இன்றைய தினம் பெருமளவில் திரண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. இந்த குடியிறக்கும் நிகழ்வு தடை செய்யப்பட்டிருந்ததால் அந்த பகுதியை சார்ந்த சுற்றுலா என்பது கணிசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இன்று முதல் அது மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அந்த பகுதியை சார்ந்த உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளும் இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சேலம் ஜூன் 1 த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மாரத்தான். பதிவு கட்டணம் 200 ரூபாய் மட்டுமே.